ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டைலில் மசாலா எக் கறி வித் இடியப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கிடுவோம். தேங்காய், பாதி வெங்காயம், பாதி தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 3 முந்திரி, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கிடுவோம். நம்ம அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா மல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நான் 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மசாலா அரைக்க போகும்போது 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இந்த வதக்கின தக்காளி வெங்காயத்தோடு நம்ம அதை ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு நான் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடலாம். போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போடாமல் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுக்குருவோம். தேங்காய் ஊற்றுனதுனால, தேங்காய் வச்சு அரைச்சதுனால பொங்கும் குழம்பு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இடியப்ப மாவு ரெடி பண்ணலாம். அரிசி மாவு, உப்பு, சுடு தண்ணி போட்டு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு கம்பு இல்லாட்டா ஏதோ ஆப்பையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு கடைசியாக சூடு போனதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு மூடி வச்சுருவோம். மீது குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முட்டை உடைச்சி ஊற்றிடுவோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு முட்டை உடைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டுவிட்டு இடியப்பத்தை நம்ம பீச்சி எடுத்துருவோம். நான் புள்ளி இடியப்பமாக பீச்சி இருக்கேன். உங்கள்கிட்ட தட்டி இருந்தால் தட்டி இடியப்பம் பீச்சிக்கலாம். என்னுடைய ஸ்டைலில் மசாலா எக் கறி இடியப்பம்.